இந்த 15 நாள் ரிமாண்ட் பண்ணி நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு இழந்த பணத்தை திருப்பி கொடுக்கறது தான் முக்கியம். அதுக்கு இப்ப என்ன சார் பதில்? ஆமா சார், இப்ப நம்ம பணம் வாங்கின இடத்துல இருந்து எல்லாரும் நம்ம கிட்ட பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லோன் வாங்கின பேங்க்காரங்களும் பணத்தை எடுத்து நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கிட்ட பதில் சொல்றதுல ரொம்ப கஷ்டம் சார். ஐயோ, அந்த ஆளை நம்பி எங்களுக்குன்னு இருந்த ஹோட்டல் வீடு எல்லாத்தையுமே அடமானம் வச்சுட்டோமே. நாளைக்கு பணத்தை கொடுத்தவங்க பணத்தை திருப்பி கொடுங்கன்னு கேட்டா நாங்க எங்க போவோம்? உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா, ஆனா இதுக்கு எந்த வழியும் இல்ல. பணத்தை ஏமாத்திட்டீங்க. இனிமே நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து தான் காரியத்தை சாதிக்கணும். 15 நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் கடை வாங்கினவங்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்க பாருங்க. இல்ல உங்க கையில சொத்து பத்தி ஏதாவது இருந்தா அதை வச்சு கடன் அடைக்கிற வழியை பாருங்க. இதை விட்ட வேற ஆப்ஷன் இல்லம்மா.